இப்போது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூத்தினை நெறியாள்கை செய்திருக்கக்கூடிய திருமதி கின்சிலி ஜஸ்மின் அவர்களை அது தொடர்பான சுருக்கம் கூறுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் அன்பார்ந்த இந்நேர வணக்கங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நமது கிறிஸ்தவ மதத்தின் தலைமை பீடம் அமைந்துள்ள ரோமையில் இடம்பெற்ற ஓர் உண்மை வரலாற்று நிகழ்வையே இந்த ஞான சௌந்தரி என்ற நாட்டுக்கூத்தினூடாக நீங்கள் காண இருக்கின்றீர்கள். அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 380 ஆண்டளவில் ரோமாபுரியை ஆண்ட தருமர் என்னும் அரசரும் அவரது மகள் ஞான சௌந்தரியும் மிகுந்த இறை நம்பிக்கையும் அதிலும் அன்னை கன்னிமரியாள் மீது மிகுந்த பக்தியும் கொண்டவர்களாக நேர்மையாளர்களாக வாழ்ந்த பொழுது அவர்கள் வாழ்வில் நிகழ்ந்த ஓர் அற்புதத்தை விவரிக்கும் இக்கூத்து இலங்கை மன்னார் ஆவணத்தை சேர்ந்த புலவர் சந்தியோக விசுவாசம் அவர்களால் எழுதப்பட்டு இன்று சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க அருட்பணி பேரவையின் அனுசரணையுடன் இதோ உங்கள் முன் மேடையேறுகின்றது. இதில் கலைஞர்களாக கட்டியகாரனாக செல்வன் அஸ்வின் ஆண்டனி லெபோன், திரு அஸ்விதன் ஆண்டனி லெபோன், தர்ம அரசராக திரு ஜோன்சன் திருச்செல்வம், மந்திரியாக திரு ஆண்டன் டெனிசஸ், சேவனாக செல்வி வைட்னி கிங்ஸ்லி, குடியானவர்களாக செல்வி அஸ்பிதா பவுல், செல்வி ஆன் மிலானி பிரான்சிஸ், ஞான சௌந்தரியாக திருமதி டெனிசா ஞானப்பிரகாசம், பாண்டியாக செல்வி பிரமித் கோமர், வேளாளாக திரு டான்சி மரியாம் பிள்ளை, வல்வர்களாக திரு எச் சிவகுரு, சேவகனாக செல்வம் டன்வின் மரியாம் பிள்ளை, மகாராணியாக செல்வி கிசாரா சுப்பிரமணியம், செல்வன் குளோரியஸ் கின்ஸ்லி, குருவன்ய மன்னனாக செல்வன் ஜீவிதன் ஜெபநாயகம், மந்திரியாக செல்வன் அபிஷேக் ஜெயக்குமார், சேவகனாக செல்வன் மிதுசன் டெனிஸ், சேனாதிபதியாக திரு பெர்னாண்டோ, முனிவராக திருமதி பவானி கவராசா, சமரசாக செல்வி மேரி மங்காதரன், பின்னணி பாடுவோர் திரு ஞானப்பிரகாசம் டனிசியஸ் அருள்ராஜ் அவர்களுடன் ஏனைய கலைஞர்கள். ஹார்மோனியம் செல்வி ரமோனா எஸ்பீரியர், தபேலா திரு மகிந்தன் திரு கிரேகோரியர், திரு கின்ஸ்லி, கைத்தாளம் செல்வி எவலின் ஜோன்சன், சல்லரி திருமதி டான்சி மரியாம் பிள்ளை, உபகரண வடிவமைப்பு திரு தவநாயகம் திரு கின்ஸ்லி, ஒப்பனை திரு ஆண்டன் சுபீன், ஒலியமைப்பு திரு திருமதி மகிந்தன், ஒலிவாங்கி ஒருங்கிணைப்பு இயக்குனர் திரு அருத்தந்தை யூத் முரளிதரன், உதவி நெறியாளர் திருமதி கின்ஸ்லி ஜாஸ்மின். உங்களுக்காக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ஞான சௌந்தரி நாட்டு கூத்து. அன்புடன் இறைவன் நாமம் அருளுடன் பரப்பவென்று இன்புடன் எழுதலானேன் எழுச்சியும் கொள்ளவென்று நன்மை சேர் இறைவன் அன்பு நலமுடன் தேங்கவென்று இனிய மீதில் நானும் இயம்பினேன் காப்புத்தானே. தை 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 தத்தலாங்கு தக தக தகலினவே திக்கு விஸ்தாலம் திக்கு திக்கு மெனவே தை 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 தனத்ததானா தனதனதானா தனத்ததானா தந்தானே தானே தந்தானே தனன தந்தானே தானே தந்தானே ஐயா
தேவனை நாம் தாழ்த்தி வணங்கி போற்றுவோம். வந்துள்ளோர் அனைவருக்கும் வந்தனம். பந்தமும் பாசமும் கொண்டனமும் தாய் தமிழ் மொழி தமிழுக்கும் வந்தனம். சுந்தர நாடான சுவிசினில் செந்தமிழ் பேசிடும் மாந்தரே, செந்தமிழ் பேசிடும் மாந்தரே, சிந்தை மகள் கூற தேவனை நாமம் சிறந்தாழ்த்தி வணங்கியே கலைஞர்கள் கூடினார், கூத்து கலைஞர்கள் கூடினார், நாட்டு கலைஞரை கலையதை வளர்க்கின்றோம். பணிதிரண்டு வந்து அமர்ந்துள்ள, பணிதிரண்டு வந்து அமர்ந்துள்ள உங்கள் அனைவரும் அமைதியால் கூத்தினை, அனைவரும் அமைதியாய் கூத்தினை, கண்கூர கண்கூடு படுத்தோமே, கலைகள் செழிப்பூர கரமோட்டம் கட்டுமே. சுந்தர நாடான சுவிசினில் செந்தமிழ் பேசிடும் மாந்தரே, செந்தமிழ் பேசிடும் மாந்தரே, சிந்தை மகள் கூற தேவனை நாமும் சிறந்தாழ்த்தி வணங்கியே போற்றுவோம். தங்கமுடி தலையில் அணிந்து தலைவுறு கரமீசு அதிசுணங்கும் சங்கை செறி ரோமையாடும் கருமரும் சிறந்த அரச சிங்கனைக்கு ஏகிடவே சிறப்புடன் அணிவகுத்து மங்களமாகவே தான் மகிழ்வுற சபை வந்தாரே. ராசாதி ராசன் மகா ராசன் தரும ராசன் ராசன் சபைதனில் வந்தனரே. ராசாதி ராசன் மகா ராசன் தரும ராசன் ராசன் சபைதனில் வந்தனரே. வானவெடியாதிர வண்ணமத்தாக்கு மின்ன, வானவெடியாதிர வண்ணமத்தாக்கு மின்ன, மன்னன் தரும ராசன் வந்தனரே. மந்திரி மந்திரியும் அதிபுத்தி சேவகனும், மதியுக்தி மந்திரியும் அதிபுத்தி சேவகனும், கனராசன் கமலராசன் குணராசன் சொல்வாரா தத்தோம் தகதோம் தலாங்கி தகதிட்டோம். அரசன் உமக்கினை யாருண்டோ பூவில் ஆற்றினல் நன்றாய் அமையுமே பாருங்கள். வளவூட்டழுகிறல் விகதாத்துவமோடு வெகுவலி யாக நீரும் உளமகிழ்வாக அவனியில் உவப்புடன் அடி புரிந்திட ஆண்டவன் துணையே. ஆட்சி புரிந்திட ஆண்டவன் துணையே. நாமும் ரொமை நகத்தன் பாதுகாத்து கலக்காமல் குடிகளும் வாழ்விட வழிவகைகள் செய்து கொடி பிடிப்போமே. வழிவகைகள் செய்து கொடிபிடிப்போமே, வழிவகைகள் செய்து கொடிபிடிப்போமே.
நல்லாட்சிக்கு என்றுமே உறுதுணையாக இருக்கிற மதிப்பு மிகு மந்திரியாரே, சேவையின் சிறந்த சேவகரே, உங்கள் அனைவரையும் என் அரசவையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நானிலம் மீதிலே நன்மையான எந்த நகரின் வளமை தன்னை நல்கி மந்திரியே, நகரின் வளமை தன்னை நல்கி மந்திரியே, தேனினிய செல்வம் தாரணியில் பொங்கி செழிப்புற இருக்கின்றதா மந்திரியே, செழிப்புற இருக்கின்றதா மந்திரியே, பொன்பரவு செங்கோல், பொன்பரவு செங்கோல் சபையால் தாக்கிட்டு பூபதியே நீரும் பொறுமையாய் கேளும், சரபாரி பொழுதுமே நட்பயிரை நகரது செழிக்கின்றதே என்றே, பூசை பிரார்த்தனை ஆலயம் தன்னில் புரிந்து வருகின்றாரா எம் மக்கள், புரிந்து வருகின்றாரா நம் மக்கள், ஓசை கூறுடன் மாதர்கள் கற்பில் ஒழுங்குடன் வாழ்கின்றாரா மந்திரியே, பொறுப்புடன் காக்கின்றாரா மந்திரியே, ஆலயம் தன்னில் பூசை புரிந்துமே அன்றினம் வருகிறார்கள் குருக்கள், அனுதினம் வருகின்றார்கள் குருக்கள், மாலை முனைகளும் மன்னனே மாதர்கள் மல்வாய்க்கத்தில் ஒழுங்காய் வருகின்றார், மகிழ்வாய் கற்பில் ஒழுங்காய் வருகின்றார். அரசே, உமது நலமுற ஆட்சியில் மக்கள் வலமுறத்தான் வாழ்கின்றார்கள். இருப்பினும் ஏதோ தங்களிடம் முறையிடவென்று வருகின்றார்கள். இருவர் உங்களை காண காத்திருக்கிறார்கள். என்ன அப்படியா? அவர்களை அழைத்து வாருங்கள். செகந்தனில் கீர்த்தியாக செனல் விவசாயம் செய்யும், அகந்தனில் மகிழ்ச்சி அன்பாய் ஆனந்தமாக வாழும், திகழுறு குடியானோர்கள் தலைவரும் பயிரை காக்க, சுகமேறு சபையின் மீது சொகுவுடன் வந்துட்டாரே. காட்டு விலங்கு நடமாட்டத்தினாலே பையன் நாசமடைவதனை நாட்டு அரசனிடம் நாசமடைவதனை நாட்டு அரசன் கேட்டு அறிய குடியானவர் இருவர் வெளிசபை மீது வருகின்றாரே, வெளிசபை மீது வருகின்றாரே. காட்டு விலங்கினையை வேட்டையாடி தருமா நாட்டு மன்னன் என்ற நம்பிக்கையோடு, நாட்டு மன்னன் என்ற நம்பிக்கையோடு திரிந்தோடி மன்னனின் சமூகத்தில் இனிய குடியானோர்கள் வந்தனரே, குடியானோர்கள் வந்தனரே. தத்தோம் தத்தோம் தகத்தோம். என்ன செய்வோம் வேந்தரீக்களும் எங்கள் பயிரை கனவிலங்குகள் வந்து தென்றலை காவல் சென்னில் பயிர் தன்னை திடமுடன், தென்றலை காவல் சென்னில் பயிர் தன்னை திடமுடன் செம்மலை காயுமையா. மின்னமுடி சென்னியில் சூடிடும் மன்னவனே, கானகத்திலுறும் பன்றிமான் மறையா பயிரை அளித்திடாம், பன்றி மணரை யானை பயிரை அழித்திடாமல் பாதுகாத்தாலும் ஐயா. வன்மையூறு வனவிலங்குகள் வந்து வளப்பயிரை அழிவுறான் அழித்திடம்
மன்னவனே மாநில மீதில் நாம் மல்வாகவே களிப்புடன் வாழவே இந்நில மீதினில் என்றுமே உயிரி இந்நில மீதினில் என்றுமே உயிரிட இதுவரை உதவும் ஐயா. ஆமாம் அரசே, காட்டு விலங்குகள் நாட்டிற்குள் வந்து பயிர்நிலங்களை பங்கம் பண்ணி படாத பாடுபடுத்துகின்றன. அந்த விலங்குகளை வேட்டையாடவும் பயிர்களை பாதுகாக்கவும் நீர் எமக்கு உதவுவீராக. அப்படியா? என் அருமை குடியானவர்களே, என் அருமை குடியானவர்களே, எந்த கவலையும் உமக்கு வேண்டாம். வேட்டையில் சிறந்த வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்கு நானே சென்று காவல் புரிந்து வருவேன். அறிவீர்களாக. நன்று நன்று நன்மை சேர் அரசே, நம்பி நாங்கள் சென்று வருகின்றோம். என்றும் நீரும் நீரோடி வாழ்வீராக. மந்திரியாரே, நீங்கள் நகருக்குள் சென்று வேட்டையில் சிறந்த வீரர்களை அழைத்து வாருங்கள். சேவகரே, நீர் சென்று என் மனைவி லேனாளையும் என் அன்பு மகள் ஞான சௌந்தரியையும் அழைத்து வாருங்கள். ஏனெனில் நாம் அவர்களிடமும் விடை பெற வேண்டும். அன்னை மரித்தாயே, பெற்ற அன்னையில்லா பிள்ளையான எனக்கு உற்ற துணையாக இருந்து வருகிறீர். என்னாலும் நான் உன்மீது கொண்டுள்ள பக்தி குறையாமல் இருக்க அருள் தாரும் அம்மா. ஞானம், உன் தந்தையார் உனக்கு சிறு வயது முதல் கற்றுத்தந்த அன்னை மீதான பக்தி இன்று வரை குறையாமல் இருக்கின்றதே. பாங்கி, அன்னை கன்னிமரியாவில் நான் என் அம்மாவையே பார்க்கின்றேன். சக்களத்தி பெற்ற பிள்ளை அக்களிப்பதை காணமா உறைவா என்னை படைத்தாள். சீவி சிங்காரிச்சு ஆனந்தம் கொண்டாடுகிறாள். எத்தனை நாளுக்கென்று நானும் பார்க்கிறேன்.
கேளுங்கள் அம்மா ஞான சௌந்தரியாரே, மகாராணியாரே, அரசர் உங்களை அவசரமாக அரண்மனைக்கும் வரும்படி அழைக்கின்றார், அறிவீர்களாக. அப்படியே வருகிறோம் சேவகனே. என் காதலரான வேந்தே, எங்களை அழைத்த கர்மம் இன்னதென்று எம்புவீராக. நகரில் வாழ் குடிகளிட்ட நலமுறு பயிரை காலினில் திகழுறு மிருகம் வந்து தின்றுமே அழித்திடாமல் ஒரு புறன் வேட்டையாட புறப்பட்டு நான் வரும் வரைக்கும் அன்பு மகள் ஞானம் அவளை அக்கறையாய் ஆதரிப்பீரே. காதலிலே நான் என் செல்ல மகளை அதி கவனமாக பார்த்துக் கொள்வீராக. என் காதலரான வேந்தே, கண்ணின் மணி போல் அவளை நான் காப்பேன். கலக்கமே இன்றி சந்தோஷமாக சென்று வாருங்கள். என் அன்பான தந்தையே, நான் உங்களை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் தந்தையே. கண்மணியே கலங்காதே காப்பாள் மகளே. கண்மணியே கலங்காதே காப்பாள் மகளே. கண்மணியே உன்னை காப்பாள் மகளே. கண்மணியே உன்னை காப்பாள் மகளே. உம்மை நீயும் சிக்கன்னை அவள் உன்னை புகழ்ந்து பாதுகாப்பாள் உன்னை அன்பாக சென்றும் சின்னமாக வெட்டை ஆடி திரும்பிய மீண்டும் நம்மிடமாய் வருவேன் ஞான செல்வமே. உற்ற தந்தையே, உம்மோடு நான் உடன்தான் வருவேன். உற்ற தந்தையே, உம்மோடு நான் உடன்தான் வருவேன். பெற்றவள் இருந்தால் பெருமையும் தெரியும், சொல் மற்றவளிடத்தில் மகிழ்வது குறையும். சொற்புகழ் மதுரித சுகுணமும் நிறையும், சொந்தமுதானே என் தந்தையே. மகளே ஞானம், காட்டிலே வேட்டையாடுவது மிகவும் ஆபத்தானது தாயே, மிகவும் ஆபத்தானது. அங்கே நீ பலவிதமான கஷ்டங்களை ஏற்பட நேரிடும். இருந்தாலும் உன் சிற்றன்னையை நான் நம்புகின்றேன். நிச்சயம் அவள் உன்னை அன்பாக பார்த்துக் கொள்வாள். நான் சொல்வதை கேள் என் செல்லமே. நான் உன் தந்தை மட்டுமல்ல, இந்த நகரத்திற்கும் அரசன். எனது குடிகளது தேவைகளையும் நான் கவனிக்க வேண்டுமல்லவா? என் சொல்லை கேள் என் செல்லமே. லேனால் ஞானம், நான் சென்று வர விடை சொல்லுங்கள். சேமமாய் சென்று வாருங்கள் என் அன்பு தந்தையே. அன்னை கன்னி மரியே, ஆதரில் கதில்
வானகம் சென்ற என் தந்தையார் இன்னும் வராததேனோ அவர் சேனையுடன் வேட்டையாடி மீள வரம் தாரும் அம்மா. ஞானம், அடியே ஞானம், எப்ப பார்த்தாலும் தோட்டத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறாய். தந்தையார் போன சோகமோ? உன்னை பழிவாங்க நான் தக்க தருணம் பார்த்து காத்திருந்தேன். இந்த சமயத்தை நான் பயன்படுத்துவேன். குடித்தன முறைகளின் படி நீயும் நடந்திட வேண்டும் என் சொல்படி. குடித்தன முறைகளின் படி நீயும் நடந்திட வேண்டும் என் சொற்படி. திடத்துடனே பணி புரியடி, வீட்டு வேலைகளை கவனியடி. வீட்டு வேலைகளை கவனியடி. திட்டமிட்டு சொல்லும் வேலையை நீயும் சட்டென செய்யாது விட்டாளே. நீயும் சட்டென செய்யாது விட்டாலே. கட்டணைகள் புரிந்து உன்னை நானும் கட்டியாய் கோபமே கொள்ளுவேன். நானும் கட்டியாய் கோபமே கொள்ளுவேன். அப்பன் மடியில கொஞ்சவோ எந்தன் சொல்லை கேட்காது நீ மிஞ்சவோ. எந்தன் சொல்லை கேளாதி நீ மிஞ்சவோ. கத்தி கதறி சோளம் செய்யாமல் நல்ல புத்தியாய் வேலையை செய்யடி. நல்ல புத்தியாய் வேலையை செய்யடி. அதிக சிலவேனோ அன்புள்ள சிற்றன்னையே, அதிக ஆக்கினை செய்யாதிருந்தையே. மதிமிகு எந்தனை மகிமை நிறையனே. மகிமைமிகு கந்தனின் மகிமை நிறையன்னையே. வார்த்தையவு செய்வாயே. உள்ளந்தனில் உந்தனுக்கொரு மன கவலை இல்லை. உள்ளந்தனில் உந்தனுக்கொரு மனக்கவலை இல்லை. உண்டு கிடந்தால் வேலை செய்யும் ஐயா என் சொல்லை. கள்ளத்தன மெசைகின்றாய் கள்ளியே மாய் மாலக்காரி. கள்ளியே மாய்நாளக்காரி. சொல்லிடும் பணிகள் சென்னை துள்ளியே செய்யடி. மகிபதியின் மகள் என்ற மமதை காட்டுகின்றாயோ. சிவதியின் மகள் என்ற மமதை காட்டுகின்றாயோ. மாய் மாலி நிலி உன்னை மாநிலத்தில் வதைப்பேன். அடிக்கு மேலடி அடிக்காதீர் தாயே என்னை அன்புடனே ஆதரிப்பாய் நீயே. குடித்தன வேலைகள் குழந்தை நான் குழந்தை. செய்தேனோ. குடித்தன வேலைகள் குழந்தை நான் செய்வேனோ. கோபிக்க வேண்டாம் அம்மா. நான் திரும்பி வரும் முன் இவ்வேலைகள் அனைத்தும் முடித்திருக்க வேண்டும்.
தந்தையார் போன சோகத்தில் சரியாக உண்ணவும் இல்லை. அதிக வேலைப்படுவாள். மயங்கி விட்டாளோ? ஞானம், ஓ, இப்பொழுது நான் என்ன செய்வேன்? அரசர் திரும்பி வந்தாள். இவள் அனைத்தையும் சொல்லிவிடுவாளே. பின் கதி நடக்காது. தாமதியாமல் மழுவர்களிடம் மண்டியிட வேண்டியதுதான். ஞானம், மகத்துவ வீரரான மனு அறிவாள் புயமேந்தே சகத்தினில் வலிமை வாய்ந்த சிறந்திடும் விரலுடைய அகத்தினில் அஞ்சாத அதிக துணிவுறு மழுவ மிக புகழாய் சபையதனில் மேன்மையுற வருகின்றாரே. தான தந்தன தான தந்தன தான தந்தன தானனா தான தந்தன தான தந்தன தான தந்தன தானனா தான தந்தன தானனா தான தந்தன தான தந்தன தான தந்தன தானனா தான தந்தன தானனா தான தந்தன தான தந்தன தான தந்தன தானனா தான தந்தன தானனா தத்தோம் தத்தோம் தரதோம் தரதோம் மகாராணி அழைத்த தருணம் மகிழ்வுடன் அறிந்திடவேதான் மகமுடன் அறிந்திடவேதான் கல்விடலாய் ஏகுவோம் அகத்தினிலே குள்ளோரை வீசுவோம். அட்ட திசையில் திறவர் சுற்றி வந்து திட்டமாய் குற்றவசினம் பக்தி புரட்சி கட்டளை காக்கும் அலுவலர் நாம் பண்டர்கள் உடல் துண்டு துண்டாக மழுவறிவாளால் வதை செய்வோம். மண்டலம் புகழ் மகாராணியின் மாளிகைக்கு ஏகுவோம். மகாராணியாரே, மனமகிழ்வான வணக்கங்கள். மலுவரம்மை மறைவாக அழைப்பதற்குரிய காரியம் என்னவென்று எம்புவீராக. ஆமாம் மனிதர்களே, இது ரகசியமான காரியம்தான். அதோ மஞ்சத்தில் துயில்கிறாளே என் சக்களத்தி மகள் ஞான சௌந்தரியை யாரும் காணாமல் கண் காணாத காட்டுக்கு தூக்கிச் சென்று அவளை கொன்று அவளது இரு கரங்களையும் வெட்டி வந்து என்னிடம் காண்பியுங்கள். இதற்கு கூலியாக இதோ இந்த முத்து மாலையை பரிசாக பெற்றுக் கொள்ளுங்கள். மகாராணி, மகாராணி, அவள் எங்கள் தர்மரசரின் தங்க மகளாச்சே. அவள் மிகவும் நல்லவளாச்சே. நல்லவள், உங்களுக்கு அவள் நல்லவள், எனக்கில்லை. தருமருக்கு பின் அவரது தலைக்கிரீடம் என் வயிற்று வாரிசுகளுக்குத்தான் வர வேண்டும், அவளுக்கல்ல. தாமதியாமல் தூக்கிச் செல்லுங்கள். ரத்தினமுடி மௌடராசன் இந்நிலம் புகழும் ராச கட்டனை துதிக்கும் ராசன் கரத்தில் வாழ் ஏந்தும் ராச எத்திசை போற்றும் ராசன் ஈத்தையாள் சிமியோன் ராச ஏற்றமுடன் தன்னணி சூழ எழில் சபை வருகின்றாரே. ராசாதி ராசன் மகா ராசன் கமியோன் ராசன் ராசன் சபை தனில் கங்கனரே
நன்மை நீடும் நல்ல நம் தேச நகரின் வாழமை புகழுவாய் மந்திரி சென்னல் வேளைந்து செல்வம் நிறைந்து செழிப்பாயிருக்கின்றதா என் மந்திரி செங்கடமிதில் செங்கோல் காண்டிடும் சிவதியங்களும் நகர் தேசம் அம்பர அருளால் விளைந்து அன்புற செல்வி புகழொரு பள்ளி பூசை பீடாத்தனை புரிகின்றாரா புகழ்வயன் சேவகா ஜெகமீதில் மாதர் அகமகிழ் கற்புடன் சேமமாய் வாழ்கின்றாரா என் சேவகா தார்புனை மன்னா தாரணியில் மாதர் தகமை கற்பூர வாழ்கின்றார் வேந்தே கேளும் மந்திரி, நமது நாட்டு வளமையை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எழில் மிகுந்த நாம் எகிப்த தேசத்தின் இளவரசரும் எங்கள் செல்வ புத்திரமான பிலேந்திரனுக்கும் பெண் தேடும் விடயத்திலும் சற்குருபரரான நம் ஆண்டவர் துணை இருக்க வேண்டுங்கள். நாம் தேவதாய் அன்னை கன்னி மரியாளிடமும் நான் விண்ணப்பம் செய்திருக்கிறேன். எல்லாமே அவர் சித்தப்படி அமைவதாக. நல்லதே நடக்கும், நம்பி இருப்போம் மகாராணியாரே. சிமியோன் அரசனின் செல்வ புதல்வன் எழில்மிகு இளவரசர் இமியளவும் இஞ்சத்தில் செருக்கில்லா சிந்தனையாளர் அரசனாயிருந்தும் அமையப்பன் அடி தொழுதே அனுமதி கேட்கும் அன்பு மைந்தனாய் அழகுற சபை வந்தாரே. வீரதீர வேந்தனும் வந்தான் சபைதனிலே, வீரதீர வேந்தனும் வந்தான், வீரதீர வேந்தனும் வந்தான் சபைதனிலே, வீரதீர வேந்தனும் வந்தான். பெரியாடி நாட்டை காப்பதில் இவனை போல வேறு யாரும் இல்லை எனலாம். வீரதீர வேந்தனும் வந்தான் ராசாதி ராசன் மகா ராசன் நீலேந்திர ராசன் ராசன் சபைதனில் வந்தனே படையணி பலத்தோடு விளைவெற்று வேட்டையாட படையணி பலத்தோடு விளைவெற்று வேட்டையாட வேந்தன் நீலேந்திரன் வந்தனே. கத்தோம் தகதோம் தடாங்கு தகதித்தோம். வெல்லபமாகவே யானும் வன வேட்டைக்குமே செல்ல வேண்டும். என் மனில் வாக்குடன் விடை தந்தனுப்பிட என் தந்தை தாய் ஆசியும் வழங்கிட வனமதில் வேட்டைகள் புரிந்து துஷ்ட மிருகங்களை வாழால் அறிந்து
நாமும் மனமகிழாகவே மிக புகழாகவே மகிமை நீரை தேவன் துணையில் அருளினார். அன்னை மரியத்துவ தாயே எனக்காதரவாகவே நீரே எனக்காதரவாகவே நீரே அருள் நன்மை பூரி பூவில் நானில மீதிலே நற்கூறு துணை பொத்திர காசியே என்னருமை பெற்றோரே, நாங்கள் அடர்வனத்தில் வேட்டைக்கு சென்று வர விடை தருவீராக. கண்மணியான கணிரசமே வண்ணமுற காலில் விளையாடி வருவாயே கண்ணல் மொழி புகழ் புன்னகை மீதிடும் சுத்திரா காலில் அன்னை மரியா சேமமாய் சென்று சிறப்பாக வேட்டையாடி வருவீர்களாக. அடவிதனில் மதகரிகள் அடர்வனத்தில் வருதே அங்கு சிதறப்பிறங்கி அதன் சுடுவேனே பன்றியுடன் மான்மறையும் விரைவில் ஓடி வருதே சினமுடனே வசியதனால் சிதற அறிவேனே கரடியோ நாய் அலறியே தங்கடுரமாக வருதே விரைவினிலே போர் வசியால் வீரியமாய் அறிவேன் வேங்கை சினந்து விரைந்து வீரியமாய் வருதே அங்காரமாக அறிவேன் அறிந்து புரண்டிடவே மகாராணியாகிய உன் சிற்றன்னைதான் உன்னை கொல்லும்படி எங்களிடம் கட்டளையிட்டுள்ளார். எங்களை மன்னித்து விடு. ஐயா, என்னை கொல்லாதீர்கள். ஐயா, என்னை கொல்லாதீர்கள். எனக்கு உயிர் பிச்சை தந்து காப்பாற்றுங்கள். ஐயா, ஐயா, என்னை கொல்லாதீர்கள். ஐயா, பாதமே பணிந்தும் பாவியின் பசியினாலே நீதமாய் கொலை செய்தல் நீதியே இல்லை பூதலம் மதிக்கும் இந்த பூங்கொடி கரத்தை வெட்டி
சரத்ரூபராணிக்கு சட்டென காட்டுவோமே. தோழா, அந்த படுபாதைக்கு மகாராணிக்கு நாங்கள் தப்ப வேண்டுமாயிருந்தால் இவளது கைகளையாவது மட்டிக்கொண்டே காட்டுத்தான் வேண்டும். ஆமாம், எமக்கு வேறு வழி இல்லை. பக்கத்தில் யாரோ வருவது போல் தெரிகிறது. நாம் மிக விரைவாக செயல்பட வேண்டும். வாங்கோடா. சற்று பொறுங்கள். பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. இது என்ன பெரிதாபம்? இங்கு வேறு யாரையும் காணவும் இல்லை. மந்திரி, கரங்களற்ற நிலையில் இந்த பெண்ணை நாம் தனியாக விட்டு செல்வது தர்மம் அல்ல. நாம் அரண்மனைக்கு சென்று என் தந்தை தாயிடம் ஒப்படைப்போம். ஆமாம், அதுவே நம் நீதியும் கடமையாகும் இளவரசே. என் அருண்மை பெற்றோரே, நாங்கள் மட்டுமல்ல, நங்கை ஒருவரையும் அழைத்து வந்துள்ளோம், அறிவீராக. நங்கையா? யாரது? காணிலே வேட்டையாடும் காலத்தில் அந்தோ இப்பெண் தீனமாம் குரலை கேட்டு சென்று யான் பார்க்கும் போதே ஈனர்கள் கரத்தை வெட்டி எடுத்து கொண்டோடி விட்டார். நானுமே காத்து வந்தேன், நலமது புரியத்தானே. அவள் தன் பேர்
ஞான சௌந்தரி என்பதை தவிர வேறு எதையும் எங்களிடம் கூறவில்லை. அங்கு வேறொருவரும் இருக்கவும் இல்லை. இளவரசருக்கு மிகவும் பிடித்து போய்விடவே அவர் தன் காதலை பெற்றோரிடம் தெரிவிக்கின்றார். அவர்கள் சிறிது தயங்கினாலும் ஒருவேளை அது இறைவனின் சித்தமோ என்னவோ என்று சிந்தித்து இறுதியில் இளவரசர் பிலேந்திரனுக்கும் ஞான சௌந்தரிக்கும் திருமணம் முடித்து வைக்கிறார்கள். இருவரும் ஈருடலும் ஓருயிருமாய் வாழத் தொடங்குகிறார்கள். ஞான சௌந்தரி நடப்பவை எல்லாமே அன்னை மரியின் சித்தம் போலவே நடக்கட்டும் என்பதால் சிற்றன்னை செய்த கொடுமைகள் பற்றியோ தான் ரோமை நகரின் இளவரசி என்றோ எவரிடமும் கூறவில்லை. எகிப்தில் நிலைமை இவ்வாறு இருக்க ரோமை நகரின் அதிபதியான தருமரசர் காட்டிலிருந்து திரும்பி வந்து தன் மகளை காணாது மிகவும் துடிதுடித்து துக்கத்தில் ஆழ்ந்து உடல் நலமிழந்தார். அவரது பலவீனப்பட்ட ஆட்சியை பற்றி அயல் நாட்டு குறுநில மன்னர் அறிந்து தாங்கள் இதுவரை தருமரசருக்கு அதாவது ரோமை பேரரசுக்கு செலுத்திய வரியை இனியும் செலுத்த மாட்டோம் என தூதுரைத்தார்கள். அவர்களில் குருவன்னியன் என்ற சிற்றரசன் தருமரை வீழ்த்த இதுதான் தருணம் என ரோமாபுரியின் மீது படையெடுக்க திட்டமிட்டான். எத்திசையும் புகழும் ராசன் எழிலொரு செல்வராசன் தத்துவம் மிகுந்த ராசன் தளிர் வசியரந்தேந்தும் ராசன் முத்தொழில் மௌடராசன் மாநிலம் புதிக்கும் ராசன் வித்தக குருவன் என் விரலொரு சபை வந்தாரே ராச 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 நடன ராசனா மன்றாய் நாட்டிலே ஆண்டிட வந்த மகிமேரா குருவனையா ராச 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 நடன ராசனா மன்றாய் நாட்டிலே ஆண்டிட வந்த மகிமேரா குருவனையமனன் சிங்க பார்வையில் சினத்த நடையும் உடைய மன்னவன் இந்த சீசரை நாட்டை அன்புடன் ஆண்டுட சிறப்புடன் வந்தார் உயர்ந்த நீதி உயர்ந்த ஞானம் ஓங்க தரணியில் என்றும் உல்லசமாகவே படையலில் சூழ்ந்துட குவப்புடன் வந்தார் வானவடியதிர வண்ணமத்தாப்பு மின்ன வானவடியதிர வண்ணமத்தாப்பு மின்ன மன்னன் குரு மன்னன் வந்தனே தாள தாளங்கள் வாத்தியம் முழங்கிட தாள தாளங்கள் வாத்தியம் முழங்கிட மந்திரி செவகரும் வந்தார்களே தத்தோம் தகதோம் தளாங்கு தகதித்தோம் சரணம் தத்துவ முருவிரல் வீரியம் வாய்ந்த தராதிபரனே சரணம் 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 குருவன்னிய அரசே சரணம் அவசரமாய் இங்கு அனைவரும்
கூடியுள்ளோமே, அதற்கான காரணம் இன்னதென்று வியம்புவீராக. திடமுடன் தர்மராசன் திரையினை கேட்டு சண்டை தொடுக்க முன் நாம் முன்னே சென்று அமரினை தொடுத்திடவே படைகளை கூட்டி மிக துல்லியமாய் திட்டம் தீட்டி கருத்தோடு காரியத்தை சீராக செய்திடுவோம். ஆணவம் மிகுந்து போச்சே, தருமனுக்கு அனவம் மிகுந்து போச்சே, அத்தனைக்கும் கருவாச்சோ, ஆணவ அங்கரமுட்டிக்கு அவனின் தலைதன தரையில் ஒன்று செய்வோம். பட்டணம் தண்ணிலே புகுந்து அவன் கருப்பம் அத்தனையும் பறந்திடவே, பட்டணம் தண்ணில் புகுந்து கட்டியானை இழுத்து வந்து திரைகர மறுத்துமே பறையறை வித்திர பார்க்க காட்டிடுவோமே. காலாதி காலமாய் தர்மருக்கு திரை சரித்தி வரும் இந்த சீர்கட்ட வாழ்வை இனியும் தொடரக்கூடாது. தன் மகனை காணாத ஏக்கத்தில் கிழவன் கிடப்பில் கிடக்கும் இவ்வேளைதான் சரியான தருணம். ரோமை நகர் மீது போர் தொடுத்து அவனை என் காலடியில் விழச் செய்வோம். அதற்கான ஆயத்தங்களை அதி சீக்கிரமாக மேற்கொள்ளுங்கள். ஆணைப்படியே ஆகட்டும் அரசே. அன்புரு அரசே கேளும் அமர் பொருத குருவன்ய மன்ன, பின்புரு சூழ்ச்சியாக ஆட்சியை கவிழ்க்க வருகின்றானா, மன்னவனே விரைவில் மற்பொருதி அவனை வெல்ல, நன்னயமாய் நாமுமேதான் நலமுறு ஆயத்தம் செய்வோம். என்ன குருவன்யன் திரை தர மறுக்கிறான்? யார் அவன்? வல்லவ சேனை தளபதி வீரர் வலிமையுறு வீரதீரனே, துல்லியமாக விரைவுடன் குருவன்யன் படையும் எடுத்தானோ, வல்லவன் போலவன் வெல்லவோ வெகு வீரியமாகவே வந்தானோ, எல்லையை மீறிடில் வாழினார் ரத்தம் பீரிட்டு ஓடவே பட்டுவே, துட்டன்டொரு வேந்தனை துணிவுடன் நாம் எதிர்கொள்ளுவோம், கொட்டமடக்கி அவனிடம் திரை கொண்டு மகன் துறை சொல்லுவோம். என் அன்புமிக்க அமைச்சர்களே, நான் என் மகள் ஞானத்தை பிரிந்ததிலிருந்து உடலாலும் உள்ளத்தாலும் சோர்ந்தாலும் நீங்கள் தரும் ஆதரவு என்றும் எனக்கு போற்றுதற்குரியது. உங்களுக்கு துணையாக போரில் அவனை வெல்ல எனது நண்பன் சிமியோன் அரசனின் ஏக புதல்வர் எகிப்தின் இளவரசரை வரவழைக்கிறேன். நீங்களும் சென்று விரைவாக தயாராகுங்கள். சபாஷ் அரசே, சரியான ஆளைத்தான் தேர்வு செய்துள்ளீர்கள். கலங்காதீர்கள் அரசே, கர்த்தராகிய இயேசு களமுனையில்
நமக்கு துணை செய்வார். ஆமாம், அவரது துணையால் ஜெயம் அடைந்து வெற்றியோடு மீண்டும் வாருங்கள், வாருங்கள். எகிப்தில் இளவரசர் பிலேந்திரன் நிறைமாத கற்பிணியான மனைவி ஞான சௌந்தரியை தன் பெற்றோர்களின் பொறுப்பில் விட்டுவிட்டு மன்னன் தருமரின் படைகளுக்கு உதவி புரிய உடனே ரோமைக்கு புறப்பட்டு சென்று போருக்கு தயாராகினார்கள். தருமருக்கு என்னுடன் நேருக்கு நேர் போரிட துணிவில்லாமல் எகிப்திலிருந்து இளவரசரை இறக்கி உள்ளார். அத்தனை துணிவோடா பித்தனை போல நீயும் போறது பொருதிடவோ? அரசன் குருவன்னியன் என்னோடு எதிர்த்திட அத்தனை ஆணவமோ? இத்தனை தன்னில் எப்பொழுதும் நாங்கள் ஈந்து வரும் திரையை இனியும் தரமாட்டோம். இது உண்மை அறிவாயே. டேய் குருவன்யா, கெருவுடன் குருவன்யா படைப்படுத்தி வென்றிட கீர்த்தியாய் வந்துட்டாயோ? அட்ட திசை தனிலது விரல் வலமையும் நீயும் மரியாதை உளறுகின்றாய். சட்டனவே படைபொருதி துட்டன் குருவன்யா உன்னை கட்கமதினால் அறிந்து அடவியூறு கழுகு நரி பறிந்துண்ண நான் அறிவேனே. அரசன் குரு பண்ணியனோடு அமர் பொருத வந்தாயோ? அறியுவேன் கிறிஸ்தவனை அங்க புலந்திடவே. அரியதனையே எதிர்த்த நரியதனை போல அறிகுவேன் கரவிசியால் சிரமுருளத்தானே. சமூகமதில் சிரமறிவேனடா. ஆரையடமுடன் அதட்டி உரைக்கின்றாய். அர்ச்சனத்திலும் தலையை அறிந்தறிவேன் துண்டாய். பர்வதத்தில் முட்டியிருக்கும் பன்றிகளை போல போரை நாமும் வெல்வோம். குள்ளத்தனமான கருக்கல்ல புத்தை பறக்க வெள்ளம் போலும் தினம் அடிப்பாய அடிப்பேனே. பர்வதத்தில் முட்டியிருக்கும் பன்றிகளை போல தர்மனேயும் திறகராமல் போரை நாமும் வெல்வோம். பட்டணம் தன்னை பிடித்து பதைக்க உன்னை நட்டனை செய்து பசியால் நான் அறிகுவேனே. ஏய், உன் வாய்ஜாலம் போதும். திரையை தருகின்றாயா இல்லையா? ஆம், வா வா, நிறைய திரை போய்டு.
அரசே, நாங்கள் ஜெயித்து விட்டோம். ஜெய கொடியை நிலைநாட்டுவோமாக. சேனாதிபதியே, சங்கு முழங்கட்டும். இளவரசே பிலேந்திரா, அவர் அன்னை கன்னிமரியாளின் அருளாலும் உங்கள் போர் புரி திறத்தாலும் இப்போது பொற்பரவு ரோமி தேசம் புகழ் பெற்றிருக்கிறது. அரசே, புகழ் பெற்றிருக்கிறது. ஏய் குருவன்னியா, இன்றோடு நீ முடிந்தாய். குருவன்னியா, நாங்கள் நினைத்தால் உன்னை இங்கேயே துண்டு துண்டாக வெட்டி எரிந்து விட முடியும். ஆனாலும் உயிர் பிச்சை தந்து உன்னை மன்னித்து விடுகிறேன். நீ இப்போதே இங்கிருந்து கண் காணா தேசம் ஓடிவிடு, ஓடிவிடு. இளவரசர் பிலேந்திரன் போர் முனையில் நிற்கும் போது எகிப்தில் மனைவி ஞான சௌந்தரிக்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இந்த சந்தோஷமான செய்தியை தாங்கி சேவகன் ரோமை அரண்மனைக்கு வந்து இளவரசருக்கு அறிவித்து அவரிடமிருந்து பதில் மடலை பெற்றுக்கொண்டு திரும்பும் போது லேனாளின் கண்ணில் படுகிறார். மகாராணியாரே, என்னை அழைத்த செய்தி என்னவென்று எம்புவீராக. எகிப்திலிருந்து இங்கு வந்து செல்வதன் நோக்கம் என்னவென்று சொல்வாயா? போர் முனை தனிலே நிற்கும் பேர் பெரு பிலேந்திர மன்னனே, பார்ப்புகழ் மனைவியான பகன் ஞான சௌந்தரிக்கு பார்ப்புகழ் இரமைந்தர்கள் இறந்ததை அறிவித்திட வேறொரு போர் முனைக்கு சீக்கிர சென்று வருகின்றேன் நானே. ஞான சௌந்தரியா, ஆமாம், மிகவும் அன்பானவர். ஆனால் அவரை கூட யாரோ இரு கரங்களையும் வெட்டி யாரோ தண்டித்திருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன்? நான் ஒன்றை நினைக்க கடவுள் ஒன்றை செய்கிறாரே. இதற்கு ஒரு சூழ்ச்சி செய்தால் கால்நடையாக வந்தது மலைக்காக இருக்கும். கொஞ்சம் மதுபானம் தருகிறேன், அருந்துகிறாயா? மகாராணி தந்தால் ரொம்பவும் நல்லதானுங்க. சாராயம்
அவனியில் அறிந்திட அகமகிழ்வோடு எழுதும் நிருபம். இன்புறு புத்திரர்கள் பிறந்த சுப செய்தியை இனிதாய் அறிந்து கொண்டேன். வண்ணமளிர் ஞானத்தோடு மகவுகளை வளம்பெறவே பராமரிப்பேன். அண்மையொரு சமர்ஜயித்தோம், இனிதே அங்கு விரைவாய் வருகுவேன். அன்பு மகன் பிலேந்திரன். இதற்கு ஏதாவது வழி செய்தியாக வேண்டும். மதுபானம் மிகவும் மோசமானதானுங்க. இனிமேல் நான் இதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். தலைகிருக்கு இருக்குது, வயிறு மொறுமொறுக்குது. மழைக்கால இருட்டென்றாலும் மந்தி கொப்பிலைக்க பாயாது. கடிதத்தை மட்டும் கவனமாய் வச்சிருக்கும். உமது புத்திரன் இளவரசன் தந்த கடிதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுளே, இது என்ன அநியாயம்! மாதாவே, இது என்ன சத்திய சோதனை? பிளேந்திரா, உனக்கு என்ன பித்து பிடித்ததா? அவர்களை காட்டிருக்கே அனுப்பாவிடில் தன் நாட்டிற்கு திரும்ப மாட்டேன் என்று எழுதியிருக்கிறானே. ஞானம், உன்னையும் பாலர்களையும் உனது காதலன் வனத்துக்கு அனுப்பும்படி கடிதத்தில் எழுதியிருக்கிறான். இதோ அந்த கடிதம், அறிவீராக. தேவமாதாவே, என்னையும் பாலகர்களையும் வனத்துக்கு அனுப்புவதற்கு நான் என்ன தப்பு செய்தேன்? கரங்களற்ற நான் நாடகத்தில் என்ன செய்வேன் அரசே? ஞானம், எங்கள் அன்பு பேரர்களே, எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா, மன்னித்து விடுங்கள். என்னையே தாயே, என்னை காவினில் விட்டு வந்தாய். என்னதான் செய்வேன் அம்மா? இளையன்னை ஏது செய்தாளோ? உன்னமே ஆட்ட இந்த
இதுதான் தக்க இடம். நீங்கள் இங்கு இருங்கள், நாங்கள் சென்று வருகின்றோம் அம்மா. அனைத்தையும் அருளும் தேவன் அருள் பாதமே வணங்கும். வனத்திலே தவம் புரியும் வளர்த்திசியானோரும் மனத்துணிவுடனே அன்பாய் மாபுகளாகவேதான் தினத்தினில் சபையின் மீது சிறப்புற வருகின்றாரே. வனமதில் மயில் நடனம் வண்ணமுற ஆடிடுதே. வளர்புள்ளிமான் துள்ளி விளையாடுதே வனச்சோலையிலே. இனிதான ராக இசை இன்புற கோயில்கள் இன்னிசையால் கனிவான ஓசைதனை கேட்டு மகிழும் காவிதுவே. கண்ணிய மூடன் வருத்தார் புண்ணிய தேவன் இதை கண்டு நான் மகிழ்ச்சியோடு காட்சி போல் காண்பேன். இந்த அந்தரமான கானகத்தில் ஒரு மனக்குரல் கேட்கிறதே. இது என்ன அதிசயம்! மனித சஞ்சாரம் இல்லாத இந்த அடவியில்
இம்மாது வந்த காரணம் என்ன? இரு கரங்களும் அவளுக்கு இல்லாமல் போனது என்ன? இரு பாலகரும் இங்கே கிடக்கின்றார்களே. பெண்ணே, நீ யார்? ஏன் இங்கு வந்தாய்? விவரமாக சொல்லு. ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். நான் இங்கு காட்டில் தவம் செய்யும் முனிவர் மகளே. மாதவ முனியே கேளும், மன்னவர் மகள் தான் தேவ சோதனையோ அறியேன் சொல்லரும் நிருபமொன்றை. காதலன் அனுப்பிவிட்டான், காதலனின் தந்தை அநீதியாய் வனத்தில் விட்டாய். ரிஷியே, நான் என்ன செய்வேன்? கவலைப்படாதே, நான் உன்னை என்றும் பக்குவமாக பாதுகாப்பேன். இரு பாலகரையும் எடுத்துக் கொள்கின்றேன். பக்குவமாக நடந்து வா. அப்படியே வருகிறேன் முனிவரே. இதுதான் நான் வசிக்கும் குகை. இங்கே இருந்து கொள்ளுங்கள். உண்ணும் உணவும் இங்கே இருக்கின்றது. எடுத்து புசியுங்கள். பிறகு தேவசித்தப்படி ஆகட்டும் மகளே. நான் சென்று வருகிறேன். உங்கள் சித்தம் முனிவரே. பரணார் அருளினாலே ஒளிரு சம்மனசானோரும் வெம்பியலும் ஞான சௌந்தரி குரலை கேட்டு இம்புவியில் தேவமாதா இறங்கி இரு கரம் வளர அம்பரம் தனிலிருந்து ஆஞ்சு சபை வருகின்றாரே. யாவும் படைத்த மகளே, நீட்டு. அஞ்சாதே மகளே, நீட்டு நீட்டு.
மகிமையாயிரு. உன் இரு பாலர்களுடன் ஆசி நீடி அகமகிழ்வாய் வாழ்வீர்களாக. வண்ணமா மகளே கேள், வருத்தங்கள் இனிமேலில்லை. கண்ணன் சேர் கணவன்தானே கண்டுமே மகிழ்ச்சியா. பொன்னிறையும் நீயும் முதல்வரும் ஆண்டு நீர்வி. அற்புதம் செய்த என்னை மரியே, ஆடல்வனத்தில் அருமை கரங்கள் வளர கிருபை செய்தவரே, அருள் நிறையும் பாதகத்தாயே, அருள் புரிந்து காட்சி தந்து கரங்கள் வளர்த்தி மேச்சியுறவே. எனக்கு முன்பாக ஒரு மாதுவையும் இரு பாலகரையும் கவியில் விட்டு வந்தேனே. அவர்களின் பாடுகள் என்னவென்று தெரியாது. பார்த்து வருவோம். கரங்கள் வளர்ந்திருக்கின்றனவே, கரங்கள் வளர்ந்திருக்கின்றனவே. இது என்ன அதிசயம்! உனது கரங்கள் எப்படி வளர்ந்ததென்று எனக்கு விவரமாக சொல்லுவாயாக. முனிவரே, நான் தேவமாதாவை நினைத்து அழுது புலம்பிய நேரம் சம்மனசானவர் வந்து இரு கரங்களை வளர்த்து ஆறுதல் வார்த்தை சொல்லி சென்று விட்டார் முனிவரே. அப்படியா? யாதொன்றுக்கும் கவலை இல்லை. நீங்கள் அன்பாயிருங்கள். எனக்காகவும் தேவதாயை நோக்கி மன்றாடுங்கள். நான் சென்று வருகிறேன் மகளே. தந்தை, தாயே, நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருக்கிறீர்களா?
எங்கே மனைவி குழந்தைகள்? நீ எழுதியபடி அவர்களை காட்டுக்கு அனுப்பிவிட்டோம். என்ன? காட்டுக்கு அனுப்ப சொன்னேனா? தந்தை, என்ன கொடுமை செய்தீர்கள்? புத்திரா, இதோ இருக்குது நீ அனுப்பின நிருபம். தந்தை, எனக்கு நிருபம் கொண்டு வந்தவன் எங்கே? அதோ அங்க நிற்கிறான். சேவகா, இங்கே வா. வணக்கம் இளவரசே. அடேய் சேவகா, இதுதான் நான் கொடுத்த நிருபம். உண்மையை சொல். நான் மாறுபாடு செய்யவில்லை இளவரசே. அடேய், உண்மையை சொல். காட்டவில்லை. தர்மராசாவின் பாலிகையில் மட்டும் தங்கி வந்தேன் இளவரசே. தந்தையே, இதில் யாரோ சதி செய்திருக்கிறார்கள். விலேந்திரா, துயரப்பட வேண்டாம். இதில் ஏதோ சதிதான் நடந்திருக்கிறது. மகனே, நீ உடனே வனத்துக்கு போய் பாட்டு விட்டு வார மகனே. காணுவேனோ காணுவேனோ காதலியை காணுவேனோ ஆனழகு பாலகரை அரபியத்தில் காணுவேனோ. நீங்கள் ஆம், உண்மைதான். உனது மனைவியின் இரு கரங்களையும் தேவதாயின் அற்புத தேவதூதன் வளர்த்து விட்டார். இனி சந்தோஷம் கொள்வதற்கு தடையில்லை இளவரசே. துயரப்பட வேண்டாம். பாடுபட்டதிலும் 10 மடங்கு பலன் பெற்றிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி கூறுவோம் நாதா.
தனு தந்தை தாயே வணக்கம். இதோ தேவமாதாவின் கிருபையால் என் மனைவியையும் பாலர்களையும் கண்டுகொண்டேன். இதோ பாருங்கள், தேவமாதாவின் அருளால் என் மனைவியும் இறை கரைகளும் வளர்ந்து விட்டன. அப்படியா? தேவமாதாவின் அற்புதமே அற்புதம். உலகத்தின் அவரின் புகழோங்கட்டும் மகனே. ஞானம், எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. நீங்கள் என்னை வனத்திற்கு அனுப்பாவிடில் இவ்வளவு கீர்த்தி வருமா? எல்லாம் தேவ சித்தம். மன சந்தோஷமாயிருங்கள் வேண்டே. தந்தை தாயே, இனி எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. தேவமாதாவின் கிருபையால் எல்லாம் நீங்கிவிட்டன. நான் ரோமாபுரியில் இருந்து வரும்போது சில நாட்களின் பின் என் மனைவியையும் பாலர்களையும் மாளிகைக்கு கூட்டி வரும்படி தருமர் அரசர் என்னிடம் கூறி அனுப்பிவிட்டார். தந்தை தாயே, நாங்கள் ரோமாபுரிக்கு சென்று வருகின்றோம். என் கணவரின் பெற்றோரே, நானும் ரோமாபுரிக்கு சென்று வர அனுமதிப்பீர்களாக. மகனே, மருமகனே, பேரர் பாலர்களே, சேமமாய் சென்று வருவீர்களாக. அரசு வணக்கம். நீங்கள் கூறியது போல் என் மனைவியையும் பாலர்களையும் மாளிகைக்கு அழைக்கி வந்திருக்கேன். ஞான சௌந்தரி, உள்ளே வா. வந்து மன்னனிடம் ஆசி வழங்கிக் கொள். வாருங்கள் அரசே, வாருங்கள். உங்கள் வருகைக்காக வழிமேல் விழி வைத்து காத்திருந்தேன். எனது மகளது பேரும் ஞான சௌந்தரிதான். உங்களது மகள் உருவத்தில் என் மகளைப் போலவே இருக்கிறாள். சற்று பொறுங்கள். அம்மா, நீ யார்? என் மகள் ஞானமா? அன்பான தந்தை, நான் உங்கள் பெற்ற மகள் ஞானம்தான். சிற்றன்னை செய்த கொடுமையினால் அடியே துஸ்தலீலிலேனால் செவகா இழுத்து மாவளை. இப்படியும் செய்யலாமோடி அடியே, நீயும் இப்படியும் செய்யலாமோடி. இப்படியும் செய்யலாமோடி அடியே, நீயும் இப்படியும் செய்யலாமோடி. இப்படி செய்யலாமோடி என் மகளை. இப்படி செய்யலாமோடி தப்பிதமாய் என் மகளை. செப்பியில் நீயும் பணிகள் குறித்து இப்புவியில் அடித்தாக்கின செய்திட. செய்யலாமோடி என் மகளை, நீயும் இப்படியும் செய்யலாமோடி. அடப்பிதனில் மள்ளுவரிடம், அடப்பிதனில் மள்ளுவரிடம் என் நண்பர்களே தான் ஒப்புவித்து நீ. அடவீதனில் மழுவரிடம் மகளையே தான் ஒப்புவிட்டு, அடவீதனில் மழுவரிடம் மகளையே தான் ஒப்புவிட்டு, அவள் கரத்தை வெட்டச் சொன்ன துரோகியே உன்னை
உண்மையை நானும் சிரமந்து தரங்கி எப்படியும் செய்யலாம் மொழி அடியையும் இப்படியும் செய்யலாம் மொழி. தந்தையே வெட்ட வேண்டாம், தந்தையே வெட்ட வேண்டாம். தந்தையே, நம் ஆண்டவர் இயேசு பட்ட வேதனையிலும் பார்க்க நான் பட்ட வேதனை பெரிதல்ல. பாடுகள் பட்டேன், பலனடைந்தேன். நம் ஆண்டவர் தம்மை வதைத்த யூதர்களுக்கு பொறுத்தல் கொடுத்தது போல சிற்றன்னையின் குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னித்து சந்தோஷமாக சமாதானமாக எல்லோரும் வாழ்வோமாக. என்னை மன்னித்து விடம்மா. என் மகளே ஞானம், என் அரசே பிலேந்திரா, மறுமலர் வதனம் ஏவும் என் மாநிலம் தங்கம் எனது மகள் ஞானத்திற்கு மௌலி சிரம் சூட்டினே. நேர் வளரு தேசமாம் ரோமையை ஆட்சி செய்தே. பெருமை பெற்று நீங்கள் பெருவாழ்வு வாழ்வீர்களாக. மீண்டும் ஒரு முறை கூத்தினை மிகவும் தத்துருவமான வகையில் அரங்கம் அனைத்தும் அமைதியாகுகின்ற வகையில் மிகவும் பெருமதியான வகையில் கூத்தினை வழங்கிய கலைஞர்கள் மற்றும் பக்கவாத்தியம் இசைத்தவர்கள், நெறியாள்கை செய்தவர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுக்களும். மீண்டும் ஒரு முறை உயிர்த்துடிப்போடு கூத்தினை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். நாங்கள் அனைவரும் உங்களுக்கு எங்களுடைய கரவொலியின் மூலம் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். கூத்து என்று சொன்னால் கடினமான ஒரு விடயம். அதற்குரிய பிற்பாட்டு, அதற்குரிய நெறியாள்கை, அதற்குரிய அத்தனை இசை வாத்தியங்களை இசைப்பதுதான் அந்த கூத்தினுடைய கலைஞர்களையும் உங்களையும் உயிர் துடிப்போடு வைத்திருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற போது இன்றைய நாளிலே பக்கவாத்தியம் இசைத்தவர்கள், கூத்தினை நெறியாள்கை செய்திருந்த திருமதி கின்ஸ்லி அவர்கள், அதே போன்று அதற்கு உதவியாக இருந்த இசை கலைஞர்கள் என்று அனைவரையும் நாங்கள் நன்றி உணர்வோடு பாராட்டுகின்றோம்.
இவர்கள் அனைவரையும் ஓரிடத்திலே ஒருங்கு சேர அமைத்து வழிநடத்திய எமது இயக்குனர் தந்தை அவர்களுக்கும் இந்த இடத்திலே சிறப்பான நன்றிகளும் பாராட்டுகளும். எனக்கு பாராட்டு வேணாம், என்னை விட்டுட்டு கெதிய சாப்பாட்டை கொடுங்கன்ற பாதர் எனக்கு விளங்குது. நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். அதற்கு முதல்ல இன்றைய இந்த கூத்து சிறப்புற அமைவதற்கு நெறியாள்கை செய்த திருமதி கின்ஸ்லி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தமிழ் மட்டுமல்ல, தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளுள் ஒன்றான கூத்துக்களையும் நீண்டு நிலைப்பதற்கு கூத்துக்களை வழிநடத்தக்கூடியவர்களின் ஆளுமை மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் அவருக்கான மதிப்பளிப்பினை வழங்குவதற்காக இன்றைய எமது ஒளிவிழா நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமலமர்த்தியாகியல் சபையின் ஆசியா ஓசியானிக் ஆலோசகராகவும் முன்னாள் வடமாகாண அமலமர்த்தியாகியல் சபையின் முதல்வராகவும் இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜூஜின் பெனடிட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்ற நிகழ்வு இருக்கின்றது. இசைக்கலைஞர்களாக பிற்பாட்டு இசைத்த திரு மஹிந்தன், திரு கிரகரி, செல்வி ரமோனா ஆகியோருக்கும் எமது பாராட்டுக்களும் நன்றிகளும். உங்களையும் அன்போடு நாங்கள் மேடையின் மத்திய பகுதிக்கு அழைத்து நிற்கின்றோம். பிற்பாட்டில் முதன்மை பிற்பாட்டின் இசைத்துக் கொண்டிருந்த திரு அருள்ராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கூத்தின் அடுத்த சிறப்பம்சமாக இருக்கக்கூடியது பின்னால் இருந்த எல்இடியில் அதற்குரிய சிச்சுவேஷன் சாங் எங்களுக்கு முக்கியம். அது மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா காட்சிகளையும் நெறிப்படுத்தி கொண்டிருந்த எங்களுடைய தவநாயம், அதே போன்று டிஜே, இந்த அனைத்தையும் நெறிப்படுத்தி இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய புகைப்பட கலைஞரும் மத்திய குழுவின் உறுப்பினருமான மயூரன் அவர்களுக்கும் எமது நன்றிகளும் சிறப்பான பாராட்டுகளும் உரித்தாகட்டும். மயூரன் ஒரு தரம் கையுயர்த்தி காட்டுங்க. ஆரண்டு மயூரன், இவர்தான் மயூரன். அதே போன்று பிற்பகுதியிலே திரையினை மிகவும் நெறிப்படுத்தி அதற்குரிய தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி கொண்டிருந்த டிஜே குமரன் குழுவினருக்கும் எமது நன்றிகள். தவநாயகன் பேர் வந்துட்டு டிஜே குமரன் என்று சொல்லிட்டேன். ஓகே. மற்றும் பின்னணியிலே உதவியாக இருந்த தாஸ், ரோஷான், ருபேஷ் ஆகியோரையும் அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று இந்த அழகான வகையிலே இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களுடைய இந்த விடயங்களை தையல் வேலையிலே தங்களுடைய கைவண்ணத்தை காண்பித்த அனைத்து சகோதரிகளுக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுகளும் உரித்தாகட்டும். திரு சுவின் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதாவது இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கான அலங்காரங்கள் மற்றும் அவர்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர். வடமாகாணத்தின் சிறந்த அந்த கலைஞனுக்குரிய விருதையும் அவருக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் திரு சுவின் அவர்களுக்கும் எமது நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த இடத்துல ஒரு சிலரை மறந்திருக்கலாம். அந்த வகையில் எல்லோருக்கும் எமது மதிப்பாய்ந்த பணியகத்தின் சார்பிலும் இயக்குனர் தந்தை சார்பிலும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.